வணக்கம். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே நம்மை கூறவர் நடுவர்களே, பார்வையாளர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். பிறந்த 1000 ஆண்டுகள் கடமை இன்றும் ஒரு அரசரை கொண்டாடுகிறது நம் தமிழம். யார் அந்த அரசர்? தமிழுக்கும் தமிழனுக்கும் என்ன செய்தானவர்? தமிழக வரலாறு படித்தவருக்கும் அறிந்தவருக்கும் தெரியும். அது நம்ம மன்னன் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் கிபி 985 முதல் 1012 வரை சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். இவர் 985ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் நாள் சோழ தேசத்துக்கு முடிசூடினார். இவரது தந்தை பராந்தக சோழன் ஆவார். இவரது குரு கரூர் சித்தர். ராஜராஜ சோழன் சோழ அரசர்களே யாருக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பு பெயர்கள் இவருக்கு குவித்திருந்தன. ரணமுக பீமன், அழகிய சோழன், ஏன் ராஜராஜ சோழனே இவருக்கு ஒரு சிறப்பு பெயராகும். தமிழ் அரசர்களே இவருக்கு மட்டும்தான் மிக பெரிய போர்படை இருந்தது. அதில் 20 லட்சம் வீரர்கள், 60,000 யானைகள், 12,000 குதிரைகள் மற்றும் ஒரு அரசரதம் இருந்தது. முதல் முறையாக யானை படை மற்றும் கப்பல் படை போர்க்களத்தில் பயன்படுத்தியவர் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனின் முதல் போர் எது தெரியுமா? காந்தலூர் சாலை போர். தஞ்சை தலைநகராக கொண்டு இவர் ஆட்சி செய்ய தொடங்கிய காலத்தில் இவருக்கு தொல்லை கொடுக்கும் அரசராக இருந்த சேர மற்றும் பாண்டிய மன்னர்களின் கூட்டணியை முறியடித்து அவர்களை பணிய வைத்தார். இதுவே காந்தலூர் சாலை போராகும். ஒரு முறை தனது ஒற்றனை சிறைபிடித்த சேர மன்னனை வீழ்த்த 19 காடுகள் ஒரே இரவில் கடந்து செல்லும் வழியில் கன்னியாகுமரி மாவட்டம் கரிவல் அருகே உதகை என்னும் ஊரை தீ வைத்து கொளுத்தினார். சேர நாட்டின் மீது போர் தொடுத்தால் அடுத்தடுத்து இவரது வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தது. சோழர்கள் படைபலம் மட்டுமின்றி சிற்பக்கலையும் சிறந்து விளங்கியதற்கு ஒரு அடையாளம் இன்றும் உயர்ந்து நிற்கும் தஞ்சை பெரிய கோவிலாகும். அது மட்டுமின்றி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோவில், ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் ஆகிய பிரசித்தி பெற்ற கோவில்களும் இவர் கட்டியது. ராஜராஜ சோழன் எந்த நாட்டை கைப்பற்றினாலும் அங்கு ஒரு சிவன் கோவில் மற்றும் கல்வெட்டுகளை செதுக்குவது வழக்கமாக இருந்தார். இவ்வாறு ஈழ படையெடுப்பு நடத்தி இலங்கையில் ராஜராஜேஸ்வரம் என்னும் ஒரு கோவில் கட்டினார். 991ஆம் ஆண்டு நூலம்பாடியில் மைசூர் மாநில படையெடுப்பு, 992ஆம் ஆண்டு இரட்டைப்பாடியில் மௌரிய சாளுக்கியர்களிடம் படையெடுப்பு, கலிங்க படையெடுப்பு, முன்னீர் பழந்தீவு படையெடுப்பு, வேங்கை மண்டல படையெடுப்பு ஆகிய படையெடுப்புகளை நடத்தினார். கலிங்க படையெடுப்பு பற்றி தமிழும் தெலுங்கிலும் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் குறிக்கும். முன்னீர் பழந்தீவு படையெடுப்பு இதுவே ராஜராஜனின் கடைசி போராகும். 39 ஆண்டுகள் சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ராஜராஜ சோழன் பெரும்பாலும் தனது வாழ்க்கையை போர்க்களத்திலே கழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த முதல் மன்னன் ராஜராஜ சோழன் ஆவார். 1014ஆம் ஆண்டு இவர் இயற்கை மரணம் அடைந்தார். அப்போது இவருக்கு 90 முதல் 80 வயது வரை இருந்தது. இவரது மகன் இவருக்காக இடைகளோடு ஒரு கோவில், சிவன் கோவில் எழுப்பினார். பின் வந்த பாண்டிய மன்னர்கள் அதனை அழித்ததாக புராணங்கள் கூறுகிறது. இந்த பட்டத்து அரசனை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.